இந்த வார திரை விமர்சனத்துல நம்ம ஒரு மலையாள படம் பார்க்க போறோம். தொடரும் நம்ம மோகன்லால் ஏற்று நடிச்சிருக்கிற ஒரு படம். இந்த படம் ஏன் நான் பார்க்க போனேன்னா, நம்ம மோகன்லால் வந்து ஒரு ஆர்டினரி டாக்ஸி டிரைவரா நடிச்சிருக்காரு இந்த படத்துல. ஜஸ்ட் பார்க்கும்போது வந்து ஒரு திருஷ்யம் மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு ஆர்வத்துல தான் நான் இந்த படத்தை பார்க்க போனேன். இந்த படத்தோட கதையை நாம ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, மோகன்லால் வந்து ஒரு டாக்ஸி டிரைவரா இருக்காரு. அவருக்கு வந்து அவரோட கார் மேல ரொம்ப ஒரு அப்சஷன். ஏன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல வந்து ஒரு பெரிய ஃபைட்டரா இருந்திருக்காரு. அதுவும் தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்திருக்காரு. சோ நம்ம ரஜினி, கமல், சிவாஜி இவங்க எல்லாரும் கூடயும் வந்து ஒரு ஃபைட்டரா வந்து படத்துல எல்லாம் இருந்திருக்காரு. ஆனா ஒரு காலத்துக்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன பிரச்சனையினால அவரோட ஃப்ரெண்டு இறந்து போனதுனால தமிழ் இண்டஸ்ட்ரியில அவர் வந்து ஒரு ஃபைட் மாஸ்டரா கண்டினியூ பண்ண முடியாம அவர் திருப்பி கேரளாக்கு வந்துறாரு. கேரளாக்கு வந்து ஒரு கார் டிரைவரா வாழ்வாதாரத்தை பார்த்துட்டு இருக்காரு. அதனாலதான் அவருக்கு வந்து அவரோட கார் மேல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வருது. அண்ட் அவர் காரை வந்து அவர் ஒரு பையன் கூட தொட விடாத அளவுக்கு அவர் வந்து பொத்தி பொத்தி பார்த்துப்பாரு. திடீர்னு ஒரு நாள் வந்து அவரோட கார் காணாம போயிடுது. அந்த கார் எங்க போச்சுன்னு அவர் தேடி போகும்போது தான் தெரியுது அந்த கார் வந்து போலீஸ் சீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காரை ஏன் போலீஸ் சீஸ் பண்ணாங்க, இப்போ இந்த காரை அவர் எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாரு, அந்த எடுக்க கஷ்டப்படும் போது அந்த காரை எடுக்கிறத விட ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அவருக்கு வருது. அந்த பெரிய பிரச்சனையால ஃபேமிலியே எஃபெக்ட் ஆகுது. இதெல்லாம் ஏன் அவருக்கு நடக்குது, இதை அவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு, இதுல இருந்து அவர் தப்பிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதை.